ஹலோ எவ்ரி ஒன், ஹவ் ஆர் யூ? ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் போரூரில் குழந்தைங்களுக்கான நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி பேஷண்ட்ஸ் ஈஸியாக ரீச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கைடன்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பெரிய ஒரு மெடிக்கல் காலேஜ். இந்தியாவிலே நம்பர் 1 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். அது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டியும் இருக்கு, அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள பல வகையான காலேஜஸ் இருக்கு. அதுல மெடிக்கல் காலேஜ்னு இருக்கு, பிளஸ் ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் இருக்கு. இந்த ராமச்சந்திரா பிரைவேட் மெடிக்கல் சென்டர்ல நாங்க பீடியாட்ரிக் நியூராலஜி மற்றும் எபிலெப்சி டிபார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவுட் ஸ்டேஷன்லேருந்து வர பேஷண்ட்ஸ், இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் திருச்சி, மதுரை, திருவண்ணாமலை அப்படி வர்றாங்க, ஆந்திராலேருந்து வர்றாங்க, ஈவன் நார்த் இந்தியாவிலேருந்து வர்றாங்க. ஸோ அவங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம்சி, ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா மெடிக்கல் சென்டர், இது எல்லாமே ஒரே நேம் தான். ஏன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ் டிஃபரன்ஸ்ல சில கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அதை விட கிளியரா உங்களுக்கு சொல்லணும்னா போரூர் ராமச்சந்திரா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய எல்லாராலையும் ஒரு கிளியரா ஒரு டைரக்ஷன் கொடுக்க முடியும். ஸோ போரூர் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராமினண்டான லொக்காலிட்டி. ஸோ இப்ப போரூர் வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஹப்பா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ போரூர் வந்து ரொம்ப ஆக்சசிபிள், ட்ரெயின்ல, ஐ மீன் டு சே லோக்கல் ட்ரெயின், பஸ், ஆட்டோ எல்லாத்தாலையும் உங்களால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க வெளியூர்ல இருந்து பஸ்ல வர்றீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப்ல இறங்கி நேரா மதுரவாயில் டோல்கேட்டுக்கு வந்துட்டு அங்கிருந்து ஆட்டோல வரலாம். இல்ல உங்க பஸ் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ரீச் ஆகுதுன்னா அங்கிருந்தும் ஆட்டோல வர முடியும். இல்ல நீங்க சென்னை சிட்டியில சரௌண்டிங் ஏரியால இருக்கீங்கன்னா நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கிண்டியில வந்து இறங்கி அங்கிருந்து ஷேர் ஆட்டோ மூலம் வர முடியும். இல்ல நீங்க வெஸ்ட் சைட்ல இருந்து வரீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை, வேலூர், பெங்களூர், ஹோசூர், கிருஷ்ணகிரி, அங்கிருந்துலாம் வந்தீங்கன்னா பூந்தமல்லி தான் கேட்வே. பூந்தமல்லியில வந்து இறங்கிட்டு அங்கிருந்து பஸ்லயோ ஆட்டோலயோ வர முடியும். இப்ப இன்னும் ஒரு மாசத்துல போரூர்ல மெட்ரோ ஸ்டேஷனே வரப்போகுது. ஸோ ஒன்ஸ் போரூர் மெட்ரோ வந்துச்சுன்னா சென்னை மெட்ரோவோட கனெக்ட் ஆயிரும். டைரக்டா ராமச்சந்திரா மெட்ரோ ஸ்டேஷன்லயே நீங்க இறங்கி வர முடியும். ஸோ ஒன்ஸ் போரூர் ரீச் ஆயிட்டீங்கன்னா நீங்க அந்த கேட் பார்க்கலாம். ஸோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்க என்ட்ரன்ஸ்ல வந்துட்டு அவுட் சைடு இருக்கக்கூடிய செக்யூரிட்டியில நாங்க டாக்டர் ரஞ்சித், குழந்தைகளுக்கான நரம்பியல் மற்றும் வலிப்பு நோய் டாக்டர் பார்க்கணும், எந்த பில்டிங்க்கு போகணும், உடையார் பில்டிங் எங்களை வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். ஸோ அவங்க உங்களுக்கு டைரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நாங்க இருக்க பில்டிங்க்கு பேரு என்பிடி ராமசாமி உடையார் பில்டிங், அதாவது உடையார் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம், மெடிக்கல் சென்டர் பிளாக் அப்படின்னு கூட நாங்க சொல்லுவோம். ஸோ உடையார் பிளாக்கோட பில்டிங்கோட பிக்சர் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒன்ஸ் உடையார் பிளாக்ல வந்துட்டீங்கன்னா வெளியில செக்யூரிட்டி உங்களோட டாக்குமெண்ட்ஸை காமிச்சிட்டு நீங்க என்டர் ஆகலாம். நேரா என்கொயரிங்கிற டெஸ்க்கு போங்க. என்கொயரியில போயிட்டு நாங்க டாக்டர் ரஞ்சித், குழந்தைங்களுக்கான நரம்பியல் டாக்டர் பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்க டீடைல்ஸ் வெரிஃபை பண்ணிட்டு ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ற கவுண்டருக்கு அனுப்புவாங்க. ஸோ ஒன்ஸ் ஃபைல் ரெஜிஸ்டர் பண்ற கவுண்டருக்கு நீங்க போகும்போது உங்களோட பழைய ரெக்கார்ட்ஸ், எந்த டாக்டர் ரெஃபர் பண்ணிருக்காங்க, அவங்களோட ரெஃபரல் ஸ்லிப், முடிஞ்சா உங்களோட டாக்குமெண்ட்ஸ், ஆதார் கார்டு, இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலத்துல ஃபைல் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு ஆதார் நம்பர், ஆதார் கார்டு இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல். நீங்க மற்ற டீடைல்ஸ், போன் நம்பர் அதெல்லாம் கூட எடுத்துக்கலாம். பை சான்ஸ் நீங்க ஏற்கனவே ஃபைல் போட்டிருந்தீங்க முன்னாடி, அந்த நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ஃபைலை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நேம் மூலமாவோ அல்லது உங்களோட போன் நம்பர் மூலமாவோ அதை ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் கவுண்டர்ல ஃபைல் போட்டுட்டீங்க, நெசசரி பேமெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களே உங்களை எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ எங்க டிபார்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா A2 செகண்ட் ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 25 நாங்க இருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்க A2 வந்துட்டீங்கன்னா A2லயும் ஒரு ரிசப்ஷன் கவுண்டர் இருக்கும். அங்கேயும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க காமிச்சிட்டு அவங்க எல்லா என்ட்ரிஸ் எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு தேவையான பிபி செக்அப், வைட்டல்ஸ் சொல்லுவோம், ஹார்ட் ரேட், பேசிக் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு எங்க ரூமுக்கு வெளியில உங்களை வெயிட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க உங்க ஃபைல் ரிசீவ் ஆயிடுச்சுன்னா நாங்க எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உங்களை பார்த்துவோம். ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமா வேற எதுவும் டவுட் இருந்தா கூட you can always contact us. I hope this video will help you understand how to get to reach our department, pediatric neurology at Ramachandra Hospital. Thank you very much.